கூட்டு போகிறீங்க? எல்லாம் பிளாஸ்டிக்குங்களா? பிளாஸ்டிக் வாட்டர் கேனு இதெல்லாம் பொறுக்கி போடுறீங்களாம்மா? ஏம்மா இவ்வளோ இந்த வயசில் கஷ்டப்படுறீங்க? சைக்கிளை வச்சு இத்தனை மூட்டையை கட்டி கொண்டு போகிறீங்க, கஷ்டப்படுறீங்க. ஏம்மா இது உங்களோட பசங்களை என்ன பண்ணுறாங்க? கூலி வேலைக்கு போகிறாங்க. பசங்களாம் உங்களை பார்த்துக்கிறாங்களாம்மா? நம்ம வீட்டு சாப்பாட்டு செலவுக்கு ஆகும். நம்ம வீட்டு சாப்பாடு செலவுக்கு ஆகும். அதுக்காக கஷ்டப்படுறீங்க. தொந்தரவு பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு செய்யலாம். முடிஞ்ச அளவுக்கு செய்யலாங்கிறீங்க. சரிம்மா, நீங்கள் நான் என்னால் முடிஞ்சது நான் தரேன். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏதோ என்னால் முடிஞ்சது நான் தரேன். இதை வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு எதாவது சாப்பாடு சொல்லி சாப்பாடு கூட வாங்கிட்டு வந்து தரேன். சரிங்களா? அப்படி தான் போகும். ஆனால் 200-300 ரூபாய்க்கு தான் போகும். ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணுறீங்க. 200 ரூபாய்க்கு இத்தனை மூட்டை சைக்கிளை வச்சு இப்படி கஷ்டப்படுறீங்களா பாட்டியம்மா? உங்களுக்கு எத்தனை பசங்க, எத்தனை பொண்ணுங்க? எனக்கு 2 பொண்ணு 2 பையனுங்க. 2 பொண்ணு 2 பசங்க. எல்லாத்தையும் கரை சேர்த்திட்டீங்களா? கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க. ஏன்னா பார்த்துக்கிறாங்கல்ல, ஏதோ பார்த்துக்கிறாங்க, ஏதோ பார்த்துக்கிறாங்க. உடம்பு சரியில்லைன்னா ஏதோ பார்ப்பாங்க. இல்லைன்னா அது கிடையாது. அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு அவங்கள ஏன் நம்ம தொந்தரவு பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஆனால் இது என்ன ஊருமா? அது வேலைக்கவுண்டம்பட்டி. நாமக்கல் வேலைக்கவுண்டம்பட்டி. இங்கே வந்து கேட்டால் அங்கே இந்த ஊர் வந்து கேட்டால் சொல்லுவாங்க. அந்த கடைசிலாம் சொன்னீங்கன்னா இங்கே பெருமாள் ஊர் இருக்குதான்னு கேட்டீங்க. ஒரு ஹெல்ப்புக்கு வருவாங்க. கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? எதுவும் உதவி பண்ணிக்காதீங்கம்மா. சரிங்களா? நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படாதீங்க. உங்களுக்கு நல்லதாக நினச்சிக்கிங்க, நல்லதாக நடக்கும். சரிங்களா? சரி, பார்த்து போங்க.